ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்று ஜனவரி 10ஆம் நாள். நம் அனைவருடைய சூட்சும தபஸ்யா நம்மை மகான் லட்சியத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றது. நம்முடைய மகான் லட்சியம் தன்னை பெர்ஃபெக்டாக ஆக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் பெர்ஃபெக்ட். இதற்கான நல்ல மேலும் மிக முக்கிய தாரணை, சங்கல்பங்களை நாம் மகானாக்க வேண்டும். நம்முடைய சங்கல்ப சக்தி, சங்கல்பங்களின் கஜானா நம்முடைய சிரேஷ்ட பாகியத்தை உருவாக்குகின்றது. இந்த சங்கல்பங்கள் தான் நம்மை சுகமானவராகவோ அல்லது துக்கமானவராகவோ ஆக்குகின்றது. மனதை உதாசீனம் ஆக்குகின்றது அல்லது ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வருகின்றது. முற்றிலும் ஒரு சிலரை மனமுடைந்தவராக ஆக்குகின்றது அல்லது லட்சியத்தை நோக்கி வழிநடத்தி செல்கின்றது. இவை அனைத்தும் நம்முடைய சங்கல்பங்கள்தான். மனிதர்களிடத்தில் ஒருவேளை நெகட்டிவாக யோசிப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு அடியிலும் தோல்வியை மட்டுமே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மனச்சோர்வு அவர்கள் அடைந்து விடுகின்றார்கள். ஒருவேளை பாசிட்டிவாக யோசிப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் தனக்கு நன்மை என்பது மட்டுமே தென்படும். அவர்களுக்கு இந்த நினைவு இருக்கும், இன்று இல்லையேல் நாளை நம்முடைய லட்சியத்தை நாம் அவசியம் அடைந்து விடுவோம். நம்முடன் ஸ்வயம் பகவான் இருக்கின்றார். எனவே நாம் நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பங்களையும் சோதனை செய்ய வேண்டும். ஒரு நிமிடத்தில் என்னுடைய சங்கல்பங்களில் எத்தனை வெற்றி அடைந்தது, எத்தனை தோல்வி அடைந்தது? உலக நன்மைக்கான சங்கல்பங்கள் எனக்கு எத்தனை இருந்தது? மற்றவர்கள் மீது அசுப பாவனைகள் நிறைந்த சங்கல்பங்கள் எத்தனை வந்தது? நாம் விஸ்வ கல்யாண்காரி. நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் இந்த உலக மாற்ற காரியத்தில் மிக பெரும் பங்கு வகிக்கின்றது. எனவே ஒவ்வொரு சங்கல்பம் மீதும் கவனம் கொடுங்கள். யார் சிரேஷ்டமான யோகியாக, யார் உள்ளத்தை அமைதியானதாக மாற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் மூலம் சக்தி வாய்ந்த மேலும் பவித்திர வைப்ரேஷன்ஸ் நாலாபுறமும் பரவி கொண்டிருக்கும். அவர்கள் உலகத்திற்கு நன்மை செய்கின்றார்கள். இயற்கையை, முழு வாயுமண்டலத்தையும் மாற்றுகின்றார்கள். அநேக ஆத்மாக்களுக்கு சிரேஷ்ட சங்கல்பங்கள் மூலம் தூண்டுதல் கொடுக்கின்றார்கள். நாம் நம்முடைய சங்கல்ப சக்தியை நிரந்தரமாக அதிகப்படுத்த வேண்டும். யாருடைய மனதில் எந்த அளவு குறைவான சங்கல்பங்கள் எழும்புகின்றது, யோக யுக்தாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய சங்கல்பங்கள் சித்தி அடைந்துவிடும். இந்த சங்கல்பங்களின் சித்தி மிக உயர்ந்தது. அதாவது நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் வெற்றி அடைந்துவிடும், பலன் தரக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதிருக்காது. நாம் சகஜமான பாவனையுடன் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றியை நோக்கி முன்னேறி செல்வோம். இன்று நாம் இடையிடையே நமது சங்கல்பங்கள் மீது கவனம் கொடுப்போம். நான் என்ன யோசித்துக் கொண்டிருக்கின்றேன்? நமக்கு ஒவ்வொரு முறையும் பதில் கிடைக்கும். எதை நான் யோசிக்க கூடாதோ அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். எது வீணானதோ, முழுமையாக தேவையற்றதோ அதையே யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே நாம் கவனம் கொடுப்போம் சிரேஷ்ட சங்கல்பங்களை உருவாக்குவதில். ஸ்வமான் மூலம்தான் சிரேஷ்ட சங்கல்பங்கள் வர முடியும். நம்முடைய சிரேஷ்டமான ஸ்வமானமானது நம்முடைய சங்கல்பங்களை மகானாக்குகின்றது. என்று முழு நாளும் நாம் நமக்குள் அமைதியின் சக்தியை அதிகப்படுத்துவோம். யார் தனக்குள் இந்த அமைதி சக்தியை சேமித்து நிறைத்து வைத்துள்ளார்களோ அவர்கள் ஒரு செகண்டில் தன்னுடைய சங்கல்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் யாரிடத்தில் சக்திகளுடைய சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய சம்பூர்ண ஞானத்தின் ஃபுல் ஸ்டாக் என்பது இருக்கின்றதோ அவர்கள்தான் ஃபுல் ஸ்டாப் என்பது வைக்க முடியும். நாம் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சக்தியானது எதிர்காலத்தில் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த இயற்கையின் புயல் மிக உயர்ந்த உச்சகட்டத்தை அடைந்துவிடும். நாலாபுறமும் ஐயோ ஐயோ என்பதை சூழ்ந்திருக்கும். அப்போது நாம் நம்முடைய சங்கல்ப சக்தி மூலமாக அநேக விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியும்.
வாருங்கள், இன்று நாம் முழு நாளும் சங்கல்பங்களை ஸ்டாப் செய்வதற்கான பிராக்டிஸ் செய்வோம். மேலும் தன்னை ஜொலிக்கக்கூடிய மணியாக விஸ்வலைஸ் செய்யுங்கள். நான் மாஸ்டர் ஞான சூரியன். பிறகு ஞான சூரியன் சிவ தந்தையை தன்னுடைய எதிரில் பாருங்கள். பிறகு தன்னை ஆத்மாவாக பாருங்கள். பிறகு பாபாவை பாருங்கள். ஒவ்வொரு மணி நேரத்தில் 10 முறை இந்த பயிற்சி செய்யுங்கள். 1-2 நிமிடத்திலேயே மனதின் ஒருமுகப்பாடு மிக நன்றாக அதிகரித்துவிடும். மேலும் யோகத்தில் பரமானந்தத்தின் அனுபவமும் ஏற்படும். ஓம் சாந்தி.